அத்தியாயம் 33. துளசியின் அம்மா என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் குழம்பி போயிருந்தார். துளசி அப்பா பிசினஸ் விஷயமா வெளியூர் சென்று இருந்தார். அவர் மட்டும் தனித்து முடிவு எடுக்க முடியாது. அதைவிட முக்கியம், துளசிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்க வேண்டும். அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுங்க. என் பொண்ணு சம்மதம் இல்லாம நாங்க எதுவும் பண்றது இல்ல என துளசி அம்மா தயங்கினார். நீங்க தான் பாக்குறீங்கல்ல, என் தம்பியும் உங்க பொண்ணும் எவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்கன்னு. அப்புறம் எப்படி உங்க பொண்ணுக்கு என் தம்பிய பிடிக்காம போகும்? அதெல்லாம் பிடிக்கும். பிடிக்காம தான் ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்காங்களா? பெரியவங்க நம்ம முடிவு பண்ணா எல்லாம் சரியா தான் இருக்கும். நம்மளே பார்த்து முடிவு பண்ணிட்டு அப்புறம் அவங்க கிட்ட பேசலாம் என்று ஜெகன் அக்கா அவரை சம்மதிக்க வைக்க முயற்சி செய்தார். எல்லாம் சரிதான். ஆனா பாருங்க, நான் மட்டும் இங்க எந்த முடிவும் எடுக்க முடியாது. என் வீட்டுக்காரர் ஊருக்கு போயிருக்காரு. அவர்கிட்ட கேட்கணும். எங்க குடும்பம் பெரிய குடும்பம். எல்லார்கிட்டயும் கேட்கணும். அப்புறம் தானே நாங்க என்னன்னு சொல்ல முடியும் என சற்று தயங்கினார். பொண்ணு பெத்தவங்க நீங்க தானே. நீங்க சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. சிஎம் வீட்டு சம்பந்தம். நீங்க எப்படி பெரிய இடம் பார்த்தாலும் இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்குமா என பண ஆசை காட்ட முயற்சி செய்தார் ஜெகன் அக்கா. என்ன செய்வது? இந்த கல்யாணம் நடந்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் ஜெகன் இவரை கொன்னாலும் கொன்னு விடுவான் போல. அவன் அந்த அளவுக்கு துளசி மீது பைத்தியமாக இருந்தான். எங்க பொண்ண பணக்காரனுக்கு வசதியானவனுக்கு கொடுக்கணும்னு ஒரு நாளும் நாங்க நினைச்சது இல்ல. ஒரு நல்லவனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும்னு தான் நினைச்சிருக்கோம். பணம் முக்கியம் இல்ல, குணம்தான் முக்கியம். என் பொண்ணுக்கு பிடிக்கணும் என்றார் அவர் புன்னகை மாறாமல். பிடிக்குமுங்க. அதோ பாருங்க, ரெண்டு பேரும் எப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ரெண்டு பேருக்குமே நல்ல பொருத்தம். நீங்க ஒண்ணும் மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க என குழப்பி விட்டார் ஜெகன் அக்கா. துளசி அம்மா நெற்றியை பிடித்து கொண்டார். மகள் இருக்கும் பக்கம் திரும்பி பார்த்தார். அங்கு ஜெகன் ஏதோ பேசி மொக்கை போட்டுக் கொண்டிருந்தான். அதற்கு வேண்டா வெறுப்பாய் சிரித்து வைத்தாள் துளசி. ஆனால் இங்கே இருந்து பார்க்கும் பொழுது இருவரும் சிரித்து பேசி மகிழ்வது போலத்தான் இருந்தது. என்ன யோசிக்கிறீங்க? நீங்க சொன்னா உங்க வீட்ல எல்லாரும் கேட்பாங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏதோ தெரியாத இடத்துக்கு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட தெரிஞ்சு எங்க வீட்ல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். அவருக்கு கடுப்பாக வந்தது. இப்படி கேவலம் ஒருவரிடம் பொண்ணு கேட்டு கெஞ்ச வைத்து விட்டானே தம்பி. அவன் என்று தலைகாட்டினால் பொண்ணு கொடுக்க வரிசைகள் நின்று கொண்டு இருக்கிறார்கள். பெரிய பெரிய பணக்கார குடும்பம். கட்டுனா இவளைதான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். எல்லாம் தலையெழுத்து. நான் யார்கிட்டயும் போய் நிக்க மாட்டேன். ஆனா இப்படி பொண்ணு கேட்டு கெஞ்ச வேண்டிய நிலைமை ஆகி போச்சு என கோபம் வந்தாலும் எதுவும் பேச முடியாத நிலையில் இருந்தார் ஜெகன் அக்கா. சரிங்க, நீங்க இவ்ளோ தூரம் சொல்லும் போது சரியா வரும்னு தோணுது. நீங்க முறைப்படி நல்ல நாள் பார்த்து நிச்சயம் பண்ணவாங்க என வாக்கு கொடுத்து விட்டார் துளசி அம்மா. 3 நாட்கள் கழிந்தது. கணக்கான பிரத்யேக அறைகள் நின்று கொண்டிருந்தான் தீரன். அவன் முன்னே இருந்த சுவரில் பல குட்டி குட்டி துண்டு சீட்டுகள் ஒட்டப்பட்டு இருந்தது. இறந்த மூவரின் புகைப்படம் மற்றும் அவர்களின் தகவல்கள் என அனைத்துமே குறிக்கப்பட்டு இருந்தது அந்த சுவரில். அதை வெறித்த வண்ணம் நெற்றியை பிடித்து கொண்டான் தீரன். சார் இந்தாங்க என டீயை கொண்டு வந்து தீரன் கையில் திணித்தான் மித்து. என்ன சார், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என அவன் முகம் ஒரு மாதிரி யோசனையாய் இருப்பதை சரியாக கண்டு கேட்டான் மித்து. இவ்ளோ நாள் நான் எந்த கேஸையும் டீல் பண்ணது இல்ல மித்து. ஆனா இவ்ளோ நாள் ஆகியும் இப்போ வரைக்கும் ஒரு சின்ன ஆதாரம் கூட கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கும் போதுதான் எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த கேஸ சால்வ் பண்ணவே முடியாதோன்னு தோணுது என தாடையை தடவிக்கொண்டான். சார், ஹோப்ப விடக்கூடாது சார். நிச்சயம் நம்மளால முடியும். நீங்க கண்டிப்பா இந்த கேஸ சால்வ் பண்ணுவீங்க சார் என நம்பிக்கை கொடுத்தான் மித்தோ. அப்பொழுது ஏட்டுவும் உள்ளே வந்தார். என்ன ஏட்டு அண்ணன், இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? நைட்டு டைம் அவ்வளோ ஆர்வம் வேலையில இல்ல, இருட்டுன்னா பயமா என கிண்டல் செய்தான். அட இல்ல சார், எங்க இருட்டா இருக்கு? பௌர்ணமி வரப்போகுதுல்ல, அதனால வெளிச்சமா தான் இருக்கு.
பொண்டாட்டி தொல்லை தாங்காம தான் சார் வந்துட்டேன் என ஏட்டு கையில் இருந்த போனை ஓரம் வைத்துவிட்டு வந்தார். யோசனைகள் இருந்த தீரன் பட்டென்று திரும்பி பார்த்தான். ஏட்டு, இப்ப என்ன சொன்னீங்க என கேள்வியாய் பார்த்தான் அவரை. பொண்டாட்டி தொல்லை தாங்காம வந்துட்டேன்னு சொன்னேன் சார். அட, அது இல்ல, அதுக்கு முன்னாடி இருட்டெல்லாம் இல்ல, வெளிச்சமாதான் இருக்கு. பௌர்ணமி வரப்போகுது. தீரனுக்கு ஏதோ புரிவது போல் இருந்தது. வேகமாய் அந்த சுவர் அருகே சென்றான். மிது, முதல் கொலையாளி இறந்த நாள் எப்போ? நவம்பர் 1 சார். 2வது கொலை என சுவரை பார்த்து கொண்டே கேட்டான் தீரன். ஜனவரி 2 சார். 3வது கொலை 3 என நெற்றியை நீவிக்கொண்டவன், ஹா, ஜனவரி 30 என்றான் ஞாபகம் வந்து. அந்த 3 தினத்தையும் போர்டில் எழுதினான் தீரன். என்ன ஆச்சு சார் என அதை புரியாமல் பார்த்தான் மித்து. உனக்கு இந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது ஏதாவது தோணுதா என அந்த எண்ணினை உற்று பார்த்தபடி கேட்டான். இல்லையே சார் என தலையை சொரிந்து கொண்டான் மித்து. உனக்கு ஞாபகம் இருக்கா மித்து, முதல் கொலைய பார்த்த அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னு? மித்துவுக்கு ஞாபகம் இல்லை என்பதால், தெரியல சார் என தலைகாட்டினான். அன்னைக்கு பால் கொண்டு போகும்போது பௌர்ணமி வெளிச்சமாய் இருந்தது, அப்போதான் பார்த்தேன்னு சொன்னாங்கல்ல என கேள்வியாய் நிறுத்தினான். ஆமா சார் என தலைகாட்டினான் மித்து. அப்புறம் 3வது கொலைய பார்த்த அந்த வாத்தி கூட சொன்னாரே, அவர் கொலைய பார்த்த அன்னைக்கு பௌர்ணமின்னு, அதை மார்க் செய்து காமித்தான். அட, ஆமா சார். அப்ப என்ன சொல்ல வரீங்க? அவன் பௌர்ணமியில தான் கொலை பண்றான்னு சொல்றீங்களா? சரி, அப்படியே வச்சுப்போம். நம்பர் 1 பௌர்ணமி, ஜனவரி 30 பௌர்ணமி. ஆனா ஜனவரி 2 பௌர்ணமி இல்லையே சார். அப்படி பார்த்தா இது தப்பாதானே இருக்கு என சரியாக கேட்டான் மித்து. ஆமா சார், எஸ்ஐ சார் சொல்றதும் சரிதானே சார். அப்படி பார்த்தா தப்பாதானே இருக்கு என ஏட்டுவும் அதையே சொன்னார். தீரன் நெற்றியில் கை வைத்து எதையோ யோசித்தான். ஒரு நிமிஷம் மித்து, அன்னைக்கு அந்த பையன் என்ன சொன்னான் ஞாபகம் இருக்கா? யாரு சார்? அந்த 2வது கொலைய பார்த்த பையன். அவன் பார்க்கும்போது பொணம் அழுகியிருந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னான். அப்படி பார்த்தா அவர் செத்து நிச்சயம் 2 நாள் முன்னாடி இருக்கும் தானே என சரியாக யூகித்தான். மித்து மற்றும் ஏட்டு முகம் அதிர்ச்சிகள் விரிந்தது. அத்தியாயம் 34. சார், என்ன சொல்றீங்க என மித்து மற்றும் ஏட்டு இருவரும் ஆச்சரியம் கொண்டனர். இருவரின் முகத்திலும் அவ்வளவு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் சேர்ந்து இருந்தது. சார், நம்பவே முடியல சார் என இருவரும் ஒரு சேர கூறினார்கள். ஆமா மித்து, நான் சொல்றபடி பார்த்தா நவம்பர் 1, டிசம்பர் 31, ஜனவரி 30 3 நாளும் பௌர்ணமிதான் என மிகப்பெரிய விஷயத்தை கண்டுபிடித்து விட்டான் தீரன். ஐயோ சார், பின்னிட்டீங்க. சத்தியமா இதை நாங்க எதிர்பார்க்கல. ஆனா சார், போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல விக்ரம் சார் ஜனவரி 2ன்னு தான் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை தப்பா கொடுத்துட்டாங்களோ? அதுதான் மித்து, எனக்கும் தெரியல. ஒருவேளை அவன் தெரியாம கொடுத்துட்டானான்னு எனக்கு தெரியல. சரி, என்னமோ, இது அவன்கிட்ட சொல்ல வேண்டாம், அப்புறம் மனசு கஷ்டப்படுவான் என இருவரிடமும் கேட்டுக்கொண்டான். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் சொல்ல மாட்டேன் சார் என மித்துவும் தலையாட்டி வைத்தான். சரிங்க சார், அப்போ இதுபடி பார்த்தா அடுத்த கொலை எப்போ நடக்கும் என ஏட்டு ஆர்வமாக கேட்டு வைத்தார். இதென்ன கேள்வி? அடுத்து ஜனவரி 30க்கு அடுத்து பிப்ரவரி 28 தான் என சாதாரணமாக சொல்லி தோளை குலுக்கினான் மித்து. சார், என்ன சொல்றீங்க? இன்னைக்கு தான் சார் பிப்ரவரி 28 என ஏட்டு சொன்னதை கேட்டு மித்து முகத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி தோன்றி மறைந்தது. ஐயோ சார், நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோம். இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள். போச்சு, அவன் இந்நேரம் கொன்னு போட்டிருப்பானோ என மித்து பயத்தில் கத்தி கொண்டு இருந்தான். ஆனால் தீரன் முகத்தில் எந்த ஒரு அதிர்ச்சியும் இல்லை. அவன் அமைதியாக நெற்றியை தேய்த்து கொண்டான். என்ன சார் அமைதியா இருக்கீங்க? உங்ககிட்ட தான் சார் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்குதான் சார் கடைசி நாள். தீரன் புருவத்தை நீவியபடி இவர்கள் பக்கம் திரும்பி நின்றான். ஏன் இன்னைக்கு கடைசி நாள்னு சொல்ற என்றான் கேள்வியாய். இதென்ன சார் கேள்வி? இன்னைக்குதான் பௌர்ணமி. பிப்ரவரி லாஸ்ட் 28 தானே சார். அப்போ இன்னைக்குதான் லாஸ்ட் நாள் என பதில் கொடுத்தான் மித்து. தீரன் இல்லை என்று தலையாட்டினான். என்ன சார் சொல்றீங்க?
அப்போ இன்னைக்கு இல்லையா என ஆர்வமாய் கேட்டான். தீரன் மீண்டும் இல்லை என்று தலையாட்டினான். என்ன சார் சொல்றீங்க? ஆனா இன்னைக்கு என மித்து ஆரம்பிக்க, இன்னைக்கு இல்ல என அந்த போட்டோ பக்கம் திரும்பினான் தீரன். இந்த வருஷம் லீப் இயர் என டீயை வாயில் வைத்து உறிஞ்சினான். மித்து அமைதியாக நின்றான். லீப் இயர்னா என்னன்னு தெரியுமா என மித்துவை பார்த்து புருவம் உயர்த்தினான். தெரியும் என்பதை போல் தலையாட்டினான் மித்து. 4 வருஷத்துக்கு ஒரு முறைதான் அந்த லீப் இயர் வரும் சார். அந்த வருஷம் மட்டும் ஒரு நாள் அதிகமா இருக்கும். அதாவது பிப்ரவரி 29. தீரன் இதழில் சிறு புன்னகையுடன் ஆமா என்பதை போல் தலையாட்டினான். சார், யூ ஆர் ஜீனியஸ், கலக்கிட்டீங்க என்று உணர்ச்சி வசப்பட்டு கத்திவிட்டான் மித்து. சார், இவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயத்த எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார் என்று ஏட்டுக்கூட மிகவும் ஆச்சரியப்பட்டார். சார், இப்ப நம்ம என்ன பண்றது? நாளைக்கு தான் கண்டிப்பா கொலை நடக்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணலாம் சார்? நம்ம போய் சிஎம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோமா என்று மித்து தீரனை கேள்வியாய் நோக்கினான். தீரன் நெற்றியை தேய்த்து கொண்டான். ஆமா, நாளைக்கு தான் கொலை நடக்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ கண்டிப்பா நம்ம நாளைக்கு ரொம்ப உஷாரா இருக்கணும். எல்லார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணணும். கண்டிப்பா யாராவது ஒரு அரசியல்வாதிய தான் கொல்ல போறான். அப்போ நம்ம எல்லாரையும் பத்திரமா சேவ் பண்ணணும். முக்கியமா சிஎம் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி நாளைக்கு ஒரு நாள் எந்த அரசியல்வாதியும் வெளியே போக கூடாது. எல்லாரும் பத்திரமா இருக்கணும்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சேவான இடத்துல எல்லாரையும் நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும் என்றபடி மித்து மற்றும் ஏட்டுவை பார்த்தான் தீரன். ஆனா சார், எனக்கு ஒரு டவுட். ஒருவேளை நாளைக்கு நம்ம அவங்க எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கிட்டா கூட அடுத்த நாளோ இல்ல அதுக்கு அடுத்த நாளோ அவன் அவங்கள கொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம் சார் என தனது சந்தேகத்தை கேட்டு வைத்தான் மித்து. அது உறுதியா சொல்ல முடியாது. நமக்கு தெரிஞ்ச வர இந்த 3 கொலையையும் அவன் பௌர்ணமியில தான் பண்ணியிருக்கான். அப்போ அவனுக்கு அந்த பௌர்ணமி தான் டார்கெட்டா இருக்கணும். அதுக்காக அவன் மத்த நாள்லயும் கொல்ல மாட்டான்னு எந்த உறுதியும் சொல்ல முடியாது. அவன் ரொம்ப கோபமாகி அதற்கு அடுத்த நாள் கூட கொல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம டார்கெட் பண்ண நாள்ல கொல்ல முடியலன்னு அவனுக்கு இன்னும் கூட கோபமும் ஆக்ரோஷமும் அதிகம் ஆகலாம். இருவர் முகத்திலும் கலவரம் தெரிந்தது. சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு சார் என மித்து நெஞ்சில் கை வைத்து தேய்த்து கொண்டான். கவலைப்படாத மித்து, எனக்கு தெரிஞ்சு அப்படியாக வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. நிச்சயம் அவன் நாளைக்கு தான் அவனோட டார்கெட்டை வச்சிருப்பான். அப்படி இல்லைன்னா அடுத்த பௌர்ணமிக்கு தான் அவனோட டார்கெட் இருக்கும் என தன்னுடைய யூகத்தை சொன்னான் தீரன். என்னமோ சார் சொல்றீங்க, ஆனாலும் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. சரி சார், இப்ப நாளைக்கு தான் கொலை நடக்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணலாம் சார்? உடனே போய் சிஎம் கிட்ட சொல்லிடுவோமா? அவரு அடுத்து ஆக வேண்டிய வேலைய சரியா செய்வார்ல சார்? ஆமா, நம்ம உடனே போய் சிஎம் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம். நாளைக்கு தான் கண்டிப்பா கொலை நடக்க போகுதுன்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் சிஎம் என்ன சொல்றாருன்னு பாத்துக்கிட்டு நம்ம முடிவு எடுத்துக்கலாம் என மித்து மற்றும் தீரன் அவர்களுடன் ஏட்டுவும் கிளம்பி சிஎம் வீட்டை நோக்கி புறப்பட்டனர். போகும் வழிகளிலேயே சிஎம்முக்கு போன் போட்டு அவர் எங்கு இருக்கிறார் என கேட்டு தெரிந்து கொண்டு மூவரும் சிஎம் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றனர். சிஎம்முக்கு நாளை ஏதோ முக்கியமான மீட்டிங் இருப்பதால் அவர் கட்சி ஆபீஸில் அமர்ந்திருந்தார். யோ, நாளைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதுவும் பிரைம் மினிஸ்டர் நம்ம மீட்டிங்க்கு வரப்போறாரு. நம்மளோட ஏற்பாட்டையும் கவனிப்பையும் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து பிரைம் மினிஸ்டர் ஆடி போகணும். அப்போதான் அவரும் நமக்கு ஏதாவது பார்த்து செய்வாரு. மனுஷன் சும்மா ஆடி போகணும். நம்மளோட ஏற்பாட்டை எல்லாம் பார்த்து அந்த அளவுக்கு எல்லாமே சரியா இருக்கணும். ஒரு சின்ன தப்பு கூட நாளைக்கு வரவே கூடாது. என்னோட அரசியல் வாழ்க்கையே நாளைக்கு நடக்க போற மீட்டிங்ல தான் இருக்கு. புரிஞ்சு நடந்துக்கோங்க. என் மேல என்ன தனிப்பட்ட கோபம் இருந்தாலும் அத நாளைக்கு காமிச்சு என்னோட அரசியல் வாழ்க்கைக்கு ஆப்பு வச்சுட்டு போயிடாதீங்க என சிஎம் காரசாரமாக அமைச்சர்களுடன் அமர்ந்து
பேசிக்கொண்டிருந்தார். உசுரே ஊஞ்சலாடிக்கிட்டு இருக்கு. இதுல மீட்டிங் ஒண்ணுதான் குறைச்சல். அத்தியாயம் 35. வீரனின் வண்டி கட்சி ஆபீஸ் முன்னே வந்து நின்றது. வண்டி வந்து நின்ற வேகத்தை கண்டு தொண்டர்களை ஒரு நொடி பயந்து போய் ஒதுங்கி நின்றனர். தீரன் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் வேகமாக வண்டியை விட்டு இறங்கி கட்சி ஆபீஸ் நோக்கி நடக்க துவங்கினான். அவனை தொடர்ந்து மித்து மற்றும் ஏட்டு இருவரும் அதே வேகத்துடன் நடந்து சென்றனர். என்னவா இந்த மனுஷனுக்கு எதையோ கிழிச்ச மாதிரி இந்த வேகத்துல போறாரு? ஒரு மாசம் ஆக போகுது. இதுவரைக்கும் எதையுமே கண்டுபிடிக்கல. ஆனாலும் திமுரும் பந்தாவும் மட்டும் குறையல என சில தொண்டர்கள் பேசிக்கொள்வது அப்பட்டமாக கேட்டது. ஆனால் அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாமல் தீரன் நேராக சிஎம்ஐ பார்க்க சென்றான். ஆனால் சில தொண்டர்கள் அவரை சிஎம்மிடம் விட மறுத்துவிட்டனர். இல்ல, சிஎம் சார் முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. அவரு இப்ப யாரையும் பார்க்க மாட்டாரு, பார்க்கவும் விடக்கூடாதுன்னு எங்ககிட்ட சொல்லியிருக்காரு என தொண்டர்கள் அவனை உள்ளே அனுப்ப மறுத்தனர். நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன், ஒதுங்கி போயிருங்க. இல்லைன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். கோவம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் ரொம்ப முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். ஒதுங்கி நில்லுங்க, நான் சிஎம் பார்க்கணும் என தீரன் மிகவும் பொறுமையாக சொல்லிக் கொண்டிருந்தான். அதெல்லாம் முடியாது சார். சிஎம் சார் ரொம்ப முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. யாரையும் அனுப்பக்கூடாதுன்னு எங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. நாங்க அதை மீற முடியாது என்று தொண்டர்களும் மறுத்துவிட்டனர். என்ன சார், இவனுங்க இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப கடமை உணர்ச்சியா இருக்காங்க என தீரன் காதில் முணுமுணுத்தான் மித்து. எனக்கு வர்ற கோவத்துக்கு அம்புட்டு பேரையும் பிஸ்டல் எடுத்து போடணும் போல இருக்கு என்று பல்லை கடித்தபடி தலையை கோதிக்கொண்டான் தீரன். இவனுங்க கிட்ட நம்ம பொறுமையா பேசிட்டு இருந்தா வேலைக்காகாது என்று வேகமாக பிஸ்டலை உருவிய தீரன் தொண்டர் ஒருவனின் தலைகள் வைத்தான். நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன், என்னடா ஓவரா பண்றீங்க? இப்ப போய் சிஎம் சார ஒருத்தன் வர சொல்லி கூட்டிட்டு வர்றீங்க. இல்லனா இந்த நிமிஷமே இவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இப்ப கூட்டிட்டு வர போறீங்களா இல்லையா என பிஸ்டலை தலைகள் வைத்து அழுத்த போனான். அங்கிருந்த அனைவரும் பதறி போய்விட்டார்கள். ஐயோ சார், அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க. நான் இப்பவே போய் சிஎம் சார் கூட்டிட்டு வரேன் என வேகமாக ஒருவன் வேஷ்டியை இழுத்து கட்டிக்கொண்டு சிஎம் அறையை நோக்கி ஓடினான். அவர் முக்கியமான மீட்டிங்கில் இருந்தார். அப்பொழுது அந்த தொண்டன் அறையை திறந்து கொண்டு ஓடி வரவும், டேய் முட்டாள், மீட்டிங்ல இருக்கேன்னு சொன்னல, யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். அப்புறம் எதுக்குடா வேட்டியில ஓனா போன மாதிரி இந்த வேகமா ஓடிட்டு வர்ற என சிஎம் அவனை திட்டிவிட்டார். ஐயோ தலைவரே, அந்த இன்ஸ்பெக்டர் சார் வந்திருக்காரு சற்று பதட்டமாக சொன்னான் தொண்டன். வந்தா என்ன, அவனை கீழேயே வெயிட் பண்ண சொல்லு. நான் மீட்டிங் முடிஞ்சுதான் வருவேன். அவன் இஷ்டத்துக்கெல்லாம் நான் வர முடியாது. அவன் என்ன பெருசா கிழிச்சிட்டான் என சிஎம் அசால்ட்டாக பேசிக் கொண்டிருந்தார். ஐயோ தலைவரே, நாங்களும் அவரை வெயிட் பண்ணதான் சொன்னோம். ஆனா அவரு ஏதோ முக்கியமான விஷயமா உங்களை பார்த்தே ஆகணும்னு பிரிஸ்டலை எடுத்து நம்ம தொண்டன் தலையில வச்சு உங்களை கூட்டிட்டு வரணும்னு ஒத்த கல்ல நிக்கிறாரு. இப்ப மட்டும் நீங்க வரலன்னா அவரு சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாராம். எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு தலைவரே, சீக்கிரம் வாங்க என அவசர அவசரமாக சிஎம்ஐ அழைத்து கொண்டு கீழே சென்றான் அந்த தொண்டன். சிஎம் முகத்தில் சிறிது பயம் இருந்தது. ஏனென்றால் அவன் செய்யக்கூடிய ஆள்தான் என்று அவருக்கு தெரியும். அதனால் அவ்வளவு வேகமாக கீழே இறங்கி வந்திருந்தார். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது அவருக்கு. தொண்டன் ஒருவன் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான். அதை கூட குடிக்கவில்லை அவர். ஏயா இன்ஸ்பெக்டரு, எதுக்குயா இப்படி என்ன ஓட விடுற? வயசான ஆளியாண்ணா, பிபி பிரஷர்னு எல்லாமே இருக்கு. பொட்டுன்னு போய் சேர்ந்துட்டா அப்புறம் என்னையா பண்ணுவீங்க நீங்க எல்லாரும்? எப்ப பார்த்தாலும் என்ன பதட்டமாவே வச்சிருக்கையா நீ? என்ன விஷயமா வந்திருக்க? அவசரமா பாக்கணும்னு சொன்னையாமே. ஒரு மாசம் ஆகி போச்சு, இன்னும் ஒண்ணுமே கண்டுபிடிக்கல நீ. இதுல வேற உனக்கு அம்புட்டு பகுமானம். என்ன விஷயம்னு சொல்லு சிறிது கோபத்துடன் கேட்டார் சிஎம். நாளைக்கு ஒரு கொலை நடக்க போகுது சார் என அசால்ட்டாக பெரிய குண்டை தலைகள் தூக்கி போட்டான் தீரன். என்ன என பதறிப்போனார் சிஎம். பதறிப்போனது சிஎம் மட்டுமல்ல, அங்கு இருந்த அமைச்சர்கள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் தான். என்னையா, நீ ஏதோ நியூஸ் சேனல்ல
நாளைக்கு மழை வரப்போகுதுன்னு சொல்ற மாதிரி நாளைக்கு கொலை நடக்க போகுதுன்னு திடுதிப்புன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. மூச்சு வாங்குதியா? பதட்டமா இருக்கியா? என நெஞ்சில் கை வைத்துக் கொண்டார் சிஎம். தீரன் அவன் கண்டுபிடித்த விஷயத்தை கூறினான். நாளைக்குதான் பௌர்ணமி. கண்டிப்பா நாளைக்கு ஒரு கொலை நடக்கும். அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் அனைவரும் முகத்திலும் இருந்த பதட்டம் மாறி அனைவருக்கும் கெக்க கெக்கவென்ன சிரிக்க துவங்கி விட்டனர். அமெரிக்காக்காரன் என்னமோலாம் கண்டுபிடிக்கிறான். நீ என்னத்தையா கண்டுபிடிச்சு வந்து நிக்கிற? ஏதோ பௌர்ணமி பௌர்ணமிக்கு கொல்றானா, அதனால நாளைக்கு நாங்க எல்லாரும் உள்ள உட்கார்ந்து இருக்கணுமா? என்னையா இது? சரியான முட்டாள்தனமா இருக்கு. இதையெல்லாம் நம்பி ஒரு நாள் எங்கேயும் போகாம உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க சொல்றியா? சிரித்து விட்டார் சிஎம். ஐயோ சார், நான் சொல்றது உண்மை. நாளைக்கு கண்டிப்பா ஒரு கொலை நடக்கும் சார், என நம்புங்க என தீரன் எவ்வளவோ சொன்னான். என்ன விளையாடிட்டு இருக்கியா? நாளைக்கு எவ்வளவு முக்கியமான மீட்டிங் இருக்கு தெரியுமா? அத நீ சொல்ற சில்லித்தனமான காரணத்துக்காக கேன்சல் பண்ண முடியாது. நாளைக்கு மீட்டிங் நடந்தே ஆகணும். நான் நடத்தியே ஆகணும். சும்மா ஆதாரம் இல்லாம எதையும் வந்து இங்க சொல்லிக்கிட்டு இருக்காத. நாளைக்கு கண்டிப்பா மீட்டிங் நடந்தே ஆகணும். நாங்க எல்லாரும் போய் தான் ஆகணும். அங்க வந்து நீ பந்தோபஸ்து கொடுத்தே ஆகணும் என்றார் உறுதியாய். சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அவன் எவ்வளவு சொல்லியும் சிஎம் அதை நம்ப மறுத்துவிட்டார். தீரனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அடுத்த நாளும் வந்தது. சிஎம் சொன்னது போல அந்த மெரினா கடற்கரையோரம் மிகவும் பிரம்மாண்டமான பெரிய மீட்டிங் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. பிரைம் மினிஸ்டர் வரவுக்காக அனைவரும் காத்திருந்தனர். தொண்டர்கள், அமைச்சர்கள் என அனைவரும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தனர். அதைவிட பரபரப்பாகவும் பதட்டமாகவும் தீரன் அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்தான். சார், நீங்க ஏன் சார் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? நம்ம சொல்லிட்டோம் இன்னைக்கு தான் கொலை நடக்க போகுதுன்னு. ஆனா எல்லாரும் எப்படி நம்மள பார்த்து சிரிச்சாங்க. செத்தா செத்துட்டு போறானுங்க, விடுங்க சார். நம்ம கடமை நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிட்டோம். ஆனா அத மதிக்காம அந்த சிஎம் எப்படி பேசினாரு? மித்துவிடம் சிறிது கோபம் எட்டி பார்த்தது. அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கொலைய நடக்க விட சொல்றியா? இன்னைக்கு அந்த கொலை நடக்கவே கூடாது. நம்ம தான் எப்படியாவது அதை தடுக்கணும். எல்லா பக்கமும் சுத்தி பார்த்துட்டே இரு. சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருந்தா உடனே என்கிட்ட சொல்லு என பதட்டமாக அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்தான் தீரன்.